பசுவாயில சிவப்பு விளக்கு என்ன நடந்தது தெரியலையே. வாங்க வாங்க வாங்க. என்னப்பா பேசாம போயிட்டே இருக்குது, ஒண்ணும் புரியலையே. என்னப்பா உலகத்திலேயே அதிசயமாப்பா, ஒரு பசு விளக்க தூக்கிட்டு எங்க கூட்டிட்டு போகுதுன்னே தெரியல. வாங்க வாங்க போய் பார்ப்போம். ஏன்பா என்ன நடந்தது? அங்க பாருங்க, யாரோ துரோகிக்க சதி பண்ணாங்க, தடுத்தேன், படிச்சுட்டாங்க. சமயத்துல இத பசுவத்தை காப்பாத்துறேன்னா என்னோட உயிரே போயிருக்கும். உயிர் மட்டுமல்ல, எங்க எல்லா உயிரையும் இந்த பசுதான் காப்பாத்து. ஏமா இந்த பசு ஒண்ணுதான்? ஆமாங்க. சபாஷ், உன்னை எவ்வளவு பாராட்டினாலும் தகுமா. நீங்க 2 பேரும் அப்படியே நில்லுங்க. எதுக்காக? உங்க போட்டோவை பிடிச்சு பேப்பர் கடத்தணும். அதெல்லாம் வேண்டாங்க. சும்மாமா, நீ லட்சுமி இருக்கிற படம் பேப்பர்ல இருந்ததுன்னா உனக்கு மட்டும் இல்ல இந்த ஊருக்கே பெருமை. நீ சும்மா நில்லுமா. ஸ்டடி ப்ளீஸ், ஸ்டடி ஸ்மைல். ஒரு அற்புதமான அமக்கலமான ஆனா உண்மையான சமாச்சாரம். அப்படியா? இதுவரைக்கும் வாழ்க்கையில் இப்படி ஒண்ணு பார்த்ததுன்னு கேள்விப்பட்டதும் இல்ல. சுத்தி வளைக்காம. ஆமாங்க, மன்னிக்கணும். ஆத்தூர்ல, அதான் எங்க மாமனார் ஊர்ல என் வீட்டுக்காரிக்கு விஜயான ஒரு பொண்ணு எல்லாம் ஊருக்கு தெரியும். அதுக்கு சொந்தமான பசு விபத்துல இருந்து ஒரு ரயில காப்பாத்திருச்சா. 1000 ரூபாய் பரிசு கொடுத்திருக்காங்க, தங்க மடல் வேற. பாருங்களேன். யார் அது? பசுவை தொடாத, எடுக்கைய. வாங்க சோமண்ண, எப்போ ஊர்ல இருந்து வந்தீங்க? உங்க லட்சுமியோட பெருமையை பத்தீங்களா? அதோட பேரையும் புகழையும் பத்திரிகையில படிச்சீங்க. நானு என்ன பேசாம இருக்கீங்க? என்ன விஷயம்? ஒண்ணும் இல்லம்மா, உங்க 2 பேருக்கு நடந்த வரவேற்பை பார்த்துதான் நான் சொல்ல வந்த விஷயத்தை எப்படி சொல்றதுன்னு தெரியாம தவிக்கிறேன். பரவாயில்ல, சொல்லுங்க. விஜயா, எனக்கு சொந்தமான லட்சுமியை கையோட கூட்டிட்டு போலான்னு வந்திருக்கேன். இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் லட்சுமியை கூட்டிட்டு போறீங்களா? ஆமாம்மா, எத்தனை வருஷம் ஆனாத்தான் என்ன, என் பொருள் எனக்கு தானமா சொந்தம். அம்மா, வியாபாரம் செஞ்சு பிழைக்க வெளியூர் போன போது இந்த பசுவை விலை பேசி வித்துட்டா போனேன். இல்ல, சும்மா தான் கொடுத்தேன். ஆமா அண்ணே, லட்சுமி எந்த நிலையில என்கிட்ட ஒப்படைச்சிட்டு போனீங்கன்னு நல்லா யோசனை பண்ணி பாருங்க. நீங்க ஊரை விட்டு போறப்ப கண்ணு குட்டியா இருந்த லட்சுமி நோய்பட்டு குத்துயிரும் கொலையுயிருமா சாக்கிருந்துச்சு. அப்ப அது தொல்லையா உங்களுக்கு தேவைப்படாத பொருளா பட்டுச்சு. அந்த நேரத்துல உரம் வாங்க உங்க வீட்டுக்கு வந்தனா இறக்கப்பட்டு அதை எடுத்துட்டு வந்து இத்தனை வருஷமா பாராட்டி சீராட்டி அன்போடு பணம் வேணும்னாலும் கேடு கொடுக்குறேன். உங்களை கையெடுத்து கும்பிடுறேன். பாசத்துக்கு மேல பேசாதீங்க. வேணும்னா என்னுடைய வீட்டையும் 4 ஏக்கர் பூமியை எழுதி கொடுத்துறேன். லட்சுமியை கிட்ட பிரிச்சிடாதீங்க. நீங்களும் பாத்துக்கிட்டே இருக்கீங்களா? லட்சுமி பிரிஞ்சு என்னால உயிர் வாழ முடியுமா? நீங்க அதை எடுத்து சொல்லுங்க. இந்த பாருப்பா, தயவு செஞ்சு நான் சொல்றது அமைதியா கேளுங்க. சத்தியமா சொல்றேன், பணத்துக்கு ஆசைப்பட்டு கேட்கிறேன். என் குடும்பத்தில் ஏற்பட்ட தொல்லைகளுக்கும் துயரங்களுக்கும் காரணம் கோமாதாவை நான் இங்க கொடுத்துட்டு போன தோஷம் தான் சொல்றாரு ஜோசியர். அதுக்கு பரிகாரமா அதை திருப்பி கொண்டு போய் வீட்டுல கட்டலன்னா என் குடும்பமே சீரழிஞ்சு போயிடும். அதுக்கு பயந்துதாமா நான் ஓடி வந்திருக்கேன். உன்னை கையெழுத்த கும்பிடுறமா, கோமாதாவை திருப்பி கொடுத்துருமா. கொடுக்கலன்னா கொண்டு போகாம விட மாட்டேன். மரியாதை இல்ல, இந்த இடத்தை விட்டு உயிரோட போக மாட்டேன். நீ இப்படி சட்டத்துக்கு விரோதமா அடிதடியில இறங்குங்க எதிர்பார்த்துதான் நானும் முன்னேற்பாட்டோட வந்திருக்கேன். நீ நிலைமை ரொம்ப மோசமாக்குறேன். விளைவுகள் அப்புறம் ரொம்ப விபரீதமா இருக்கு, ஜாக்கிரதை. முதல்ல நியாயத்துக்கு எதிராக குரல் கொடுத்தது நீங்களும். கடைசியா சொல்றேன், ஒரு மாட்டுக்காக மனுஷனுங்க அடிச்சுட்டு காணக்கூடாதுன்னு உண்மையிலேயே நீங்க விரும்பணும். இதை அழைச்சிட்டு போக விடுங்க. இல்ல என்னடா ஊசி காட்டுற, உடம்புல ஒரு சொட்டு ரத்தம் இருக்கிற வரைக்கும் நீ நடத்து நடக்காது. ஏன்டா பாத்துட்டு நீ பிடிச்சி கட்டுறா? இல்ல வேண்டாம், நான் சொல்றதை கேளுங்க. எனக்காகவும் லட்சுமிக்காகவும் யாரும் ரத்தம் சிந்த வேண்டாம். நீங்க லட்சுமி எடுத்துட்டு போங்க, எடுத்துட்டு போங்க, எடுத்துட்டு போங்க, போங்க, போங்க. விஜயா, 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 எங்க பாருமா, பாருமா, விஜயா, எங்களை பாருமா. அக்கா, அக்கா, நான் வள்ளி வந்திருக்கேன். என்ன பார்க்க மாட்டேக்கா? லட்சுமி, 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 லட்சுமி.
என் லட்சுமி இல்லாம எனக்கு எதுவுமே வேண்டாம். லட்சுமி எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சு ஓன்ட்ட கொண்டு வந்து தரேன். என் முதல்ல சாப்பிடுக்கா, சாப்பிடுக்கா. ஐயா, அக்காக்கு உடம்பு எப்படி இருக்குங்க ஐயா? உடம்பு ஒண்ணு இல்லம்மா, மனசு ஒரு கவலை இருக்கு. லட்சணம் வந்தா எல்லாம் சரியா போயிடும். நான் அடிக்கடி வந்து பாத்துக்கிறேன். சரிங்க. பாருமா, பாருமா. என்ன லட்சுமி உடம்பெல்லாம் காயமா? லட்சுமி அழற. என்ன பார்த்தா எனக்கு ஒண்ணு இல்ல லட்சுமி, நான் நல்லா தானே இருக்கேன். இத பாரு லட்சுமி, நீ அழக்கூடாது. நீ அழதா அழுக்கூடாது. அம்மா, இதனால நீ எங்க போயிருந்த? தங்கச்சி, இவர்தான் கூட்டி வந்தாரு. நீங்களா? நீங்களா லட்சுமியை கூட்டி வந்தீங்க? ஆமா, எனக்கு கல்யாணம் முடிவாயிடுச்சு. பத்திரிகை கொடுக்கறதுக்காக நண்பர் வீட்டுக்கு போயிருந்தேன். அங்க லட்சுமியை பார்த்தேன். இங்க எப்படி வந்ததுன்னு கேட்டேன். விவரத்தை சொன்னா நான் அதிர்ச்சி அடைஞ்சேன். நண்பா, உன் வாழ்க்கையில ஏற்பட்ட கஷ்டத்துக்காக பசுவை பிரிச்சு கொண்டு வந்திருக்கியே. இப்ப சொல்றேன், விஜயாவை பிரிஞ்ச ஏக்கத்துல அந்த பசு செத்து போனா கோமாதாவை கொன்ன பாவம் 7 ஜென்மத்துக்கும் குடும்பத்தை வாழ விடாதுன்னு நான் அவனுக்கு எச்சரிக்கை செஞ்சேன். அவனும் ஒத்துக்கிட்டு பசுவை கொடுத்தாங்க, கொண்டு வந்தாங்க. அப்படியா? ஆனா மறுபடியும் இந்த பசு ஒரு நாளைக்கு அவன் கொண்டு போகக்கூடாதுன்னு தான் உங்க பேருக்கே எழுதி வாங்கியாண்டு. இந்தாங்க பத்திரம், இது என் கல்யாண பத்திரிகை. மன்னிச்சுங்க, உங்க பெருந்தன்மையும் மனமாற்றத்தையும் புரிஞ்சுக்காம சந்தையிலிருந்து வரும்போது
நீங்க செஞ்ச உதவிக்கு கூட நன்றி சொல்லாம வந்துட்டேன். அப்படி இருந்தோம் தெரிஞ்ச என் லட்சுமி எனக்கு மீட்டு கொடுத்து மறுவாழ்வு கொடுத்தீங்க. இதை என் உயிர் உள்ள வரைக்கும் நான் மறக்கவே மாட்டேன். அன்னைக்கு நடந்த தவறுதலுக்காக உங்க காலில் விழுந்து மன்னிச்சு கேட்டுக்கிறேன்.